மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நான் ராசி பலன்கள், இந்தந்த மாதங்களுடைய விசேஷங்கள், அதோடைய அற்புத பலன்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி விசேஷமான மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போது தை மாதத்தின் பலன்கள் அப்படியே வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருப்போம். தை மாதம் எப்போ வரும், நம்மளுக்கு எப்போ நல்ல காலம் வரும், நம்ம ஏதாவது செய்ய முடியுமா, என்னாலையும் சாதிக்க முடியுமா, இப்படி நிறைய விஷயங்கள் மக்கள் மனதில் நிறைய போராட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த போராட்டத்துக்கு உண்டான விடிவு தை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அதனால தான் தை மாதத்தில் நிறைய விசேஷங்கள், அப்படியே பொங்கல் ஆரம்பித்து தை அமாவாசை, ரத சப்தமி, அப்படியே தைப்பூசம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு விசேஷமும் இந்த மாதத்தில் நம்மளுக்கு அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய 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 வளம் பெற முடியும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது வளம், செல்வம், வளமை, இதெல்லாமே தை மாதத்தில் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். மேச ராசி, உங்களுக்கு வழி பிறந்தாச்சு. தை மாதம் அப்படிங்கிறது வழி பிறந்தாச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா, தை மாதத்தில் 10ல் சூரியன் உட்கார போகிறாரு. சனி வீட்டில் உட்காராரு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்மகனுக்காகாது, பெண் மகளுக்காகும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்காரு. என்ன அர்த்தம்? 10ஆம் அதிபதி பலம். அப்போது இந்த தை மாதத்தில் அங்கே உட்காரும் போது என்ன அப்படின்னா, ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இந்த காலகட்டத்தில் குருவும் அவருடைய இடத்துக்கு, மிதுன ராசிக்கு, அங்கே தானே அவர் பயிற்சி ஆகியிருந்தார். ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகி, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி, கடகத்திலிருந்து திரும்ப மிதுனம். அப்போ என்ன அர்த்தம்? குரு சுற்றி வந்துட்டார். அப்போ ஏன் இந்த வருஷம் மட்டும் இவ்வளோ வந்திருக்காரு அப்படின்னா, எல்லா ராசிக்கும் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லா ராசிக்கும் நம்ம பலமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு பார்வைகள் கிடைக்கணும், எல்லாத்துக்குமே நல்லது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தன்மை. அப்போ இந்த குருவுடைய அமைப்புக்கு இந்த மேசம் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்கு குரு வந்தாச்சு. குருவுக்கு 11ஆம் இடம். அப்போ லாபத்தை நோக்கி வந்துட்டார் இல்லையா? அப்போது மேச ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் எந்த விதமான ஃபங்க்ஷன், எந்த வித பண்டிகையும் மிஸ் பண்ணாதீங்க. அதில் வரக்கூடிய தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி, அத்தனைக்கும் நீங்கள் உங்களுடைய பண்டிகையை கொண்டாடுங்க. ஒரு நேரம் விரதம் இருங்க, 4 பேத்துக்கு அன்னதானம் போடுங்க. நீங்கள் அற்புதமான ஒரு பலன் அந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது, அது ஃபுல்லாக நீங்கள் அந்த வளமையை நீங்கள் நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் அப் அண்ட் டவுன்ஸ் வரலாம். ஆனால் இந்த தை மாத தொடக்கம் உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதில் 2026ஆம் ஆண்டு தை மாத தொடக்கம் அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு குருவினால் ஏற்படும். குருவினால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு புதன் வலிமை பெறும். அப்போ புதன் வலிமை எங்கே இருக்குது? புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருந்து நல்ல வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். வண்டிகள் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. புது வண்டி, இவ்வளோ நாள் நான் பழைய வண்டி வச்சுருந்தப்பா, இல்லை ரொம்ப வருஷம் ஓட்டிக்கிட்டேன், அப்போ நான் புது வண்டி மாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. அனைத்து யோகங்களையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேச ராசிக்கு உண்டு. இந்த மேச ராசிக்காரர்கள் நீங்கள் அந்த தை மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அது ஒரு தமிழ் மாதம் இல்லையா? அந்த நாள் ஏதாவது சிறு சேமிப்பு எடுத்து வைங்க. உங்களுக்கு வாழ்க்கை பூரா அது பெரும் பணமாக உங்களுக்கு மாறிடும். யாருக்காவது ஒரு அன்னதானத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் நல்ல வளமையாக இருக்கும். அந்த நாள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காலங்கள், காரியங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரிஷபம், தை மாதத்தில் ரிஷப ராசி, ஒவ்வொரு ராசிக்குமே தை மாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது
இதில் ஒரு முக்கியமாக சொல்லணும்னா, எனக்கு இந்த மாதம் சரியில்லை, எனக்கு அந்த மாதம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாத ஒரு மாதம் எது தெரியுங்களா? தை மாதம்தான். அனைத்து ராசிக்குமே நன்மையை மட்டுமே சொல்லலாம், தீமைகள் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன்னா வாய் வழி, தை மாதத்துல வாய் வழி வந்து பழிக்குமா, அப்ப கெட்டது சொல்லக்கூடாது, நல்லது மட்டுமே சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த மாதத்தின் சிறப்பான ஒரு அமைப்பு. இப்போ மார்கழி முடிஞ்சு, கார்த்திகை முடிஞ்சு, மார்கழி முடிஞ்சு தை, அப்ப இந்த 2 மாதம் தெய்வத்தை வழிபட்டு குளிர் வெப்பதட்ப நிலை மாறி அது ஒரு பனிமூட்டமாக நம்மளை வந்து ஒரு இறுக்கத்தை உண்டு பண்ணி இருக்கக்கூடிய அமைப்பதுக்காக தான் நம்ம தெய்வ வழிபாடு பண்றோம். அப்ப இந்த 2ம் சேர்ந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகிறது தான் தை மாதம். அப்போ நம்ம நல்லது மட்டுமே அந்த மாதத்துல நம்ம பேசினா எல்லா நாட்களும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு 2ஆம் இடத்துல தனகாரகன் இருக்கு. பேங்க்ல வச்ச நகை மீட்டுருவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு சூப்பராக ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் பியூட்டிஷியன் வேலையோ டெய்லரிங் வேலையோ பெண்களுக்கு நல்ல பலம் இருக்குது. ஆண்களுக்கு தொழில் விருத்தி அடையக்கூடிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நான் எப்பவுமே வந்து ட்ரேடிங் ஒர்க் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த காலகட்டம் சிறு ஒரு பணம் போட்டு பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அகலக்கால் நீங்கள் வைக்கக்கூடாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போக முடியலன்னா அந்த தை மாதத்தில் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் வரக்கூடிய அமாவாசையை சிறப்பாக முன்னோர்களே வழிபடுங்க. அது உங்களுக்கு தீர்க்க ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். உங்கள் குழந்தைகள் அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது மூத்தோர்கள் மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் நல்ல ஆயுளோடு இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை என்றைக்கும் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அவங்க கையில் காசு கொடுத்து காசு வாங்கிக்கோங்க. காசு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே ரிஷபத்துக்கு வந்து இது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. முன்னோர்களுடைய கையில் அவங்களுக்கு காசு கொடுங்க, அது போக நீங்கள் அவங்க கையில் காசு கொடுத்து காசு வாங்குங்க. அது உங்களுக்கு எப்பவுமே பணப்பழக்கம். ஏன்னா அவங்க எப்பவுமே சிறு சேமிப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பை வச்சுக்குவாங்க, ஒரு துணி பையில் முடிச்சு போட்டு இடுப்பில் சொருகிட்டே இருப்பாங்க. என்றைக்கும் அதில் ஏதோ ஒரு காசு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அது நடக்கும். அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் கைவிடக்கூடாது இந்த மாதம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். உடம்புல கவனம் வந்து வச்சுக்கணும். என்னடா நல்லதே சொல்லணும், கண்டிப்பாக உடம்பு கவனம் அதுவும் நல்லது தான். அதில் இருந்துக்கிட்டால் என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு தெய்வ வழிபாடு இதை பண்ணணும் 48 நாள் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த 48 நாள் அந்த தெய்வ வழிபாடுடைய